ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கமர் சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அகத்திக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுனா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அகத்திக்கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் அளவு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4, நெய் தேவையான அளவு. அடுத்ததாக அரிசி கழுவின தண்ணி, அதோடு நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் நம்ம இந்த அரிசி கழுவின தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா சூடு வந்ததும் நம்ம பச்சை மிளகாயை நல்லா கீறி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பையும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம இங்கே அகத்திக்கீரையை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். கீரை நல்லா குழஞ்சி வரத்துக்கு தான் நம்ம இங்கே இதில் நெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம நெய் ஆட் பண்ணலைன்னா கீரை வந்து மொரன்னு இருக்கும். அதனால நம்ம நெய் ஆட் பண்ணால் நல்லா குழஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் அளவு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம அகத்திக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு சீக்கிரமாகவே ஜீரணம் அடையும், உடல் சூடு தணிக்கும். அதனால் நம்ம கண்களுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அல்சர் இருந்து வயிற்றுப்புண் ஆகி இருந்துச்சுன்னா அது எல்லாமே குணமடையும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அகத்திக்கீரையை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.